Salary trends in medical coding and billing இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் டாக்டர் சரஸ்வதி ஃப்ரம் ஸ்கில்ரா டெக்னாலஜிஸ். இன்றைக்கி அதாவது பொதுவாகவே ஒரு மெத் இருக்குது. லைக் நீங்கள் வந்து மெடிக்கல் கோடிங்கை டெக் கோடிங்கோட கம்பேர் பண்ணுறது. ஸோ தட் இஸ் ரெண்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டொமைன் இல்லையா? ரெண்டுமே டோட்டலி டிஃப்ரெண்ட். மெடிக்கல் கோடிங், டெக் கோடிங் ரெண்டுமே டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ மெடிக்கல் கோடிங் அப்படின்றத வந்து உங்களோட சேல்ரி ரேஞ்ச் எப்படி இருக்கும், ஸோ அதே மாதிரி நீங்கள் க்ரோத் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இனிஷியலாக மெடிக்கல் கோடிங் அப்படின்றது இங்கே இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காலேஜஸ்லேயோ ஸ்கூல்ஸ்லேயோ நமக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான கோர்ஸாக எங்கேயும் ரன் பண்ணல. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் பேசியிருப்பேன். மெடிக்கல் கோடிங் அப்படின்றதே ஒரு இன்சூரன்ஸ் ரிலேட்டடான விஷயம். ஸோ இந்தியாவில் இன்சூரன்ஸ் அப்படின்றது மேண்டேட்ரி ஆகலை, யூஎஸில் அது மேண்டேட்ரி. ஸோ அதனால் இந்த மெடிக்கல் கோடிங் அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் ஒரு கோர்ஸாக கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு அமையலை. ஸோ அதனால் நம்ம இதை வந்து இந்த மெடிக்கல் கோடிங்கை நம்ம வந்து யூஎஸ்க்கு தான் பண்ணுறோம் இல்லையா? ஸோ யூஎஸ் அண்ட் மிடில் ஈஸ்ட் அப்படியும் பண்ணுறோம். ஸோ இவங்களுக்கு பண்ணுறனால நம்மளுக்கு வந்து இது செப்பரேட்டாக ஒரு கோர்ஸாக தான் படிக்க முடியுது. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் திங். ஸோ இதுலேருந்து நம்ம படிச்சுட்டு வந்த உடனே நம்மளுக்கு சேல்ரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். சிபிசி சர்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சிபிசி சர்டிஃபிகேஷன் அப்படின்றது மேண்டேட்ரியா அப்படின்னு கேட்டால் மேண்டேட்ரி இல்லை. ஆனால் அந்த சிபிசி சர்டிஃபிகேஷன் இருக்கிறது ஒரு வேல்யூ, அது ஒரு லைசன்ஸ்ட் கோடர் மாதிரி, அது ஒரு நல்ல வேல்யூ. ஓகே, ஸோ சில கம்பெனிஸ் சிபிசி சர்டிஃபிகேஷன் மேண்டேட்ரியாக கேட்குறாங்க ரெக்ரூட் பண்ணுறதுக்கு, சில பேர் அதை மேண்டேட்ரியாக கேட்கறது இல்லை. பட் உங்களுக்கு வந்து இப்போ என்ட்ரி லெவல் ஃப்ரெஷர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் மெடிக்கல் கோடிங் படிச்சுட்டு உள்ளே வரீங்க அப்படின்னா இனிஷியலாக நீங்கள் ஒரு 16,000லேருந்து 18,000 வரைக்கும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இது வந்து உங்களுக்கு மற்ற டொமைனை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தெரியலாம். பட் இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத நான் போக போக சொல்கிறேன். ஸோ இதே வந்து உங்களுக்கு சிபிசி சர்டிஃபைட் கோடராக இருக்கீங்க, ஒரு நான் சர்டிஃபைட் கோடர்னா ஃப்ரெஷருக்கு 16 to 18 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸ். இதே நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபைட் கோடராக இருக்கீங்க அப்படின்னா 20லேருந்து 23 வரைக்கும் உங்களோட வேரியேஷன் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு சர்டிஃபைட் அண்ட் நான் சர்டிஃபைட் கோடருக்கு இருக்கக்கூடிய சேலரி வேரியேஷன். ஸோ இனிஷியலாக நீங்கள் ஃப்ரெஷராக உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு 1 இயர் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆனதும் ஒரு 1.5 to 2 years ஆனதுக்கப்புறமா உங்களோட சேலரி பே அப்படின்றது கண்டிப்பாக மாறும். ஸோ இனிஷியலாக நான் 16 to 18,000 போனவன் இப்போ வந்து 25-30 அப்படின்றது வேரியேஷன். இதே வந்து உங்களுக்கு சர்டிஃபைட் கோடர்னு வச்சுக்கோங்க. சர்டிஃபைட் கோடர் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட சேலரி பே அப்படின்றது 30-35 அப்படின்றது 1 yearலேயே வந்துடும். அதே மாதிரி உங்களோட நான் சர்டிஃபைட் கோடருக்கும் 20 to 25ன்றது 1 yearல வந்துடும். செகண்ட் இயர் அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆக ஆக உங்களோட சேலரி பேன்றது 40, 45, 50 வரைக்கும் போகலாம். ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் நாங்கள் பார்த்த வரைக்கும் மெடிக்கல் கோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் 2 years இருந்தாலே நீங்கள் வந்து 50 to 60,000 வரைக்கும் போகலாம். நிறைய கம்பெனிஸ் 50 to 60,000 பேஸ்ட் ஆன் யர் பர்ஃபார்மன்ஸ் தாராளமாக கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு க்ரோத் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் சில சர்டிஃபிகேஷன்ஸ் மாதிரி இருக்குது. அதாவது சிபிசி நீங்கள் சர்டிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சிஆர்சின்னு சொல்லுவோம், அதாவது ரிஸ்க் அட்ஜஸ்ட்மெண்ட் கோடிங், ஸ்பெஷாலிட்டி கோடிங்னு சொல்லுவோம், சர்ஜரி கோடிங், எமர்ஜென்சி மெடிசன் கோடிங், இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷாலிட்டி கோடிங்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு வேளை இதை பண்ணி, இதுவும் அதே மாதிரி ஒரு எக்ஸாம் தான். ஸோ இதையும் நீங்கள் கெயின் பண்ணிட்டீங்க, இந்த சர்டிஃபிகேஷன்லாம் வாங்கிட்டிங்கன்னா இட் இஸ் ஹை டிமாண்ட் அண்ட் மார்க்கெட். இது எந்த அளவுக்கு டிமாண்ட்னா லேக்ஸ் கணக்கில் இதுக்கு பே பண்ண ரெடியாக இருக்காங்க கம்பெனிஸ். ஸோ ரிஸ்க் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆர் ஸ்பெஷாலிட்டி கோடிங் இதுக்கெல்லாம் போனீங்கன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் அப் டு 80,000, 60, 80,000 வரைக்கும் உங்களோட பேமெண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு மெடிக்கல் கோடிங் பொறுத்த வரைக்கும் இதுதான் பே, இதில் க்ரோத் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது. இதில் வந்து நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸில் உங்களோட சேல்ரி அப்படின்றது ரொம்ப எனார்மஸாக க்ரோ ஆகும். இந்த லெவல் ஆஃப் க்ரோத் உங்களுக்கு மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கம்மி தான். ஸோ டு த மேக்ஸிமம் எம்என்சியில் கூட யூ கேன் எக்ஸ்பெக்ட் அரவுண்ட் 5,000 to 6,000 ஆஃப் இன்க்ரிமெண்ட். ஆனால் இங்கே அப்படி இருக்காது. இங்கே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் டபுள் தி அமௌண்ட் ஆஃப் ஹைக் யூ வில் கெட். ஸோ அந்த மாதிரியான க்ரோத் இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய இருக்குது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி க்ரோத்தும் வந்து யூஎஸ் லேபர் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் 2032 வரைக்கும் இந்த கோர்ஸ்க்கான, அதாவது
கோர்ஸ்னு இல்லை, இந்த ஸ்பெசிஃபிக் ஃபீல்டு மெடிக்கல் கோடிங் மெடிக்கல் பில்லிங்க்கான ப்ரொஜெக்ஷன் வந்து இட்ஸ் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் க்ரோத். அதை தான் இவங்க வந்து யூஎஸ் லேபர் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. மேலும் மேலும் இதே மாதிரி மெடிக்கல் கோடிங் அண்ட் பில்லிங் பற்றின வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து அந்த வீடியோஸை போஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ.